Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏன் திமுக இவ்வளோ பதறுகிறது? அதுதான் மாட்டேன். இவ்வளோ பதட்டம். உதயநிதி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, டீமே வெளியில் வந்து வெளிநடப்பு, பெரிய பேட்டி. ஏன் இவ்வளோ பதறது? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? 1000 கோடி ரூபாய் அப்படின்றாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு. இந்த பட்ஜெட்டே 700 கோடி தான் அந்த 1 கிராம் தங்கம். ஆனால் இதுக்கு இவ்வளோ பேசுகிற ஆட்கள் அன்றைக்கும் பேசுகிறேன் தெரியுதா? இவர்கள் ஸ்லீப்பர்ஸ் சொல்லுது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? மேலே இருக்கிறவங்க சொல்லி சேர சொல்லிட்டேன். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல. வெறும் விட்டேத்தியாக வந்து அதுதான் ஆக்சுவலாக கரெக்டு. ஆனால் அவர்களுக்கு கோபம் வருது. இந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஃபேமிலி தான் வரும். குடும்ப அரசியலை தாண்டி இந்த ஆதிக்க அரசியல்ன்றது நீங்கள் யாருமே முதல்வர்கிட்ட போக நெருங்க முடியாது. அதிகாரிகளான ஆட்சி, காவல்துறையுடைய மோசமான செயல்பாடு, இது எல்லாம் மக்களுக்கு கடுமையான கோபம். இதை தாண்டி வந்தால் அதிகார மையம், மாப்பிள்ளை மகன், மற்ற அதிகார மையம். அதை தாண்டி வந்தால் அமைச்சர்கள், அமைச்சருடைய பசங்க, வாரிசுகள், இவர்களுக்கு தான் கட்சிக்குள்ள மரியாதை. கீழேருந்து ஒருத்தன் மேலேயே போக முடியாது. வெறும் எந்திரங்களை மறுபடியும் சீல் பண்ணுவோம். இப்படி எடுத்ததில் இந்த சீலு சரியாக வைக்கலன்னா இதற்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு என்ன சம்பந்தம் தெரியுதா? இந்த கேள்வியை யாருமே கேட்கல. பத்திரிகையாளர் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அவர் போயிருக்காரு. நீங்கள் எங்கே பிரச்சனை ஆயிருக்கணும்? அப்படி ஆயிருந்தா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு பிரச்சனை ஆயிருக்கணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் வருந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக மிகப்பெரிய அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்திற்கு 3 சிலிண்டர் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு அனைவருக்கும் 6 சிலிண்டர் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. எண்ணெய் உள்ள பாத்திரம், எண்ணெய் இல்லாத பாத்திரத்துக்கான வித்தியாசத்தை அரசு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக 3 சிலிண்டர். அதே போல் அதுக்கு ஒரு கிரிட்டீரியாவும் வச்சுருக்காங்க. 2,20,000 ரூபாங்கிற கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. அப்படி கணக்கு பண்ணால் மாதம் 20,000 ரூபாங்கிற கணக்கு வருது. அதே போல் பெண்களுக்கான இலவச பேருந்து ஆதவர்ஜனா கூட சொல்லியிருந்தார். சென்னையில் ஏறினீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எல்லா பேருந்துகளும் இலவசமாக போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிர்வாக சிக்கல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக அல்ட்ரா டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், எல்எஸ்எஸ் போன்ற பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை விட பெரிய அறிவிப்பு, பரந்தூர் விமான நிலையத்தை அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக அதை கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கலாமோங்கிற ஒரு திட்டம் எனக்கு இருக்குது. ஏன்னா சென்னை மாதிரியான நகரங்களுக்கு இன்னொரு ஏர்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக தான் இந்த திட்டத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சட்டசபை அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? 110 விதியின் கீழே இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? பல விஷயங்கள் முதல்வர் விஜய் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் மட்டும் இல்லை, ஆதவர்ஜுனா இன்னும் பலரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர்கள் இந்த 6 சிலிண்டர் அனைத்து பேருந்துகள்லையும் இலவச பயணம் அப்படிலாம் சொன்னப்போ நம்மளாம் அப்போ விமர்சனம் பண்ணோம். தேர்தலுக்கு முன்னாடியே இது எப்படி இவங்க சொல்கிறாங்க? எவ்வளோ செலவு, போக்குவரத்து கழகங்களே சுத்தமாக முடைக்கிடும். 6 சிலிண்டர்ன்றது எல்லாருக்குன்றது அது பெரிய அளவில் நிதி சுமை ஏற்படுத்தும். ஒருவேளை ஆட்சிக்கு வரமாட்டோன்றதுனால தைரியமாக சொல்கிறாங்களான்லாம் அப்போல்லாம் நான் பேசியிருப்பேன். ஆட்சிக்கு வந்துட்டாங்க, உண்மை அதுதான். அப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நிதி பல விஷயங்கள் தெரியும். இந்த 6 சிலிண்டரு இந்த விஷயங்கள் கூட அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் சொன்னதை செய்வேன், எனக்கு எல்லாம் கவனத்தில் இருக்குது, கொஞ்சம் நிதி நிலைமை சீராகட்டும்னு. இப்போ கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் வர அவர் சில விஷயங்களை வருஷத்துக்கு 4,000 கோடி செலவு, பெரிய செலவுலாம் கிடையாது 3 சிலிண்டருன்றது. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது என்ன கேட்டால், நலத்திட்டங்கள் யாருக்கு போய் சேரணும், யாருக்கு அந்த திட்டம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேரணும். உஜ்வாலா திட்டம் இருக்குது, மத்திய அரசுடைய இலவச சிலிண்டரு. அதுவே இன்றைக்கி இங்கே இருக்கிற பிஜேபியினர் ஒன்றுக்கும் உதவாதவங்க தான் இருக்காங்க. அதை பரவலாக எல்லா கிராம மக்களுக்கும் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஐடியா இல்லை. அந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், இங்கே 33 லட்சம் பேர் தான் பயன்படுறாங்க. கோடிகளில் பயன்பெறணும், படலை. இவர் அதே திட்டத்தில் அந்த பயனாளிகள் தவிர மீதி இருக்கிறவங்கள கணக்கு போட்டால் 2.5 கோடி ரேஷன் அட்டைகள் வருது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ரேஷன் அட்டை வச்சுருவங்களாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ரேஷன் அட்டையே மறுசிந்தனை பண்ணணும். நீங்கள் இலவச அரிசி கொடுக்குறாங்க, ஆமாம், அது யாருக்கு போய் சேரணுன்றதெல்லாம் பார்க்கணும். அப்போ சும்மா வாங்கி
இது பண்ணுறவங்க, இட்லி அரிசி போடுறவங்க, அவங்களுக்கு இல்லை அரிசி, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அரிசி தேவை. அப்போ வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்றது. இன்னும் கேட்டால் ரேஷன் அட்டைகளையே கிட்டத்தட்ட நீங்கள் ஆதாரு, பேன் எல்லாமே வந்துடுச்சு. ரேஷன் அட்டைன்ற சிஸ்டத்தையே மாற்றலாம். குடும்ப அட்டைகள்ன்றது இவர்களுக்கு மட்டும் பயனாளிகள் அட்டைன்ற மாதிரி ஏதாவது மாற்றி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை கொடுக்குற ஏற்பாடு பண்ணணும். அதையும் பேனு, ஆதார்லாம் இணைச்சி அந்த அடிப்படையில் வருமானத்தை பார்த்து கொடுக்கணும். நீங்கள் போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் வருமான சான்றிதழ்னா துட்டு கொடுத்தா என்னென்னா தருவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பண்ணால் அந்த பயனாளிகள் எண்ணிக்கை சுருக்கப்படும், அவர்களுக்கு கரெக்டாக போய் சேரும். நீங்கள் அந்த பொங்கல், வேட்டி, சேலை இதெல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படி விவசாய கடன் ரத்து அப்படின்ற மாதிரியும் பொதுமக்களுக்குன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு ஜனங்களுக்கு. அப்போ எங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்ற கோபம். அப்போது யார் இதற்கான பயனாளிகள் அப்படின்றத கண்டறிகிற வேலையை பண்ணணும். இது ஒன்று. இப்போ ஓரளவுக்கு 25,000 கீழே 20,000மா? ஆமாம் சார். 2,40,000. அதாவது கிட்டத்தட்ட 20 மாத சம்பளம் 20,000 கீழே இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இலவச சிலிண்டர் தான் கரெக்டு. இதை வந்து அரசியல் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு. ஓரளவுக்கு மாதம் 1000 செலவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் அது கூட முடியாதவர்களுக்கு தான் தேவை. இன்னொன்று சொல்லவா, பல லட்சம் பேர் இந்த சிலிண்டர் இணைப்பு இல்லாமல் அதை பயன்படுத்தக்கூட இல்லாத ஆளாக தான் இருக்காங்க. இன்னும் பம்பு ஸ்டவ்வு, மண்ணெண்ணெய் ஸ்டவ், விறகடுப்பு இதில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இது வரணும், அந்த மாதிரி நோக்கி நகரணும். அதுக்கு இந்த உஜ்வாலா திட்டம், இந்த 3 சிலிண்டரு இதெல்லாம் வந்து பயன்படும். அதனால் 3 சிலிண்டர் தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், வருஷத்துக்கு எப்படியும் குறைந்தது 5 சிலிண்டர் 6 சிலிண்டர் தேவைப்படும். இது நல்ல திட்டம் தான். இது நல்ல விஷயம். இது பேருந்து பயணம் சார். பேருந்து பயணம் அது என்ன கிரைட்டீரியாவில் வருதுன்னு தெரியல. அதில் வருமானம் பார்க்கல. எல்லா பெண்களுக்கும் நகரம், நகரம், பெருநகரம். ஆமாம், கிராமம். இன்னைக்கு கிராமத்துலேயும் அந்த மகளிர் பேருந்து அந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்து போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, எல்எஸ்எஸ் எல்லாத்துலேயுமே ஏறலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காசை போக்குவரத்துறை கொடுத்துடணும். போக்குவரத்து மானியமாக கொடுக்கணும் அவங்களுக்கு. கழகங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் பிழைக்க முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். 3வது பரந்தூரில் வேணுமா இல்லை விமான நிலையம் வேண்டுமா? விமான நிலையம் வேண்டும், அவ்வளோதான். அதனால் பரந்தூர் வந்து அந்த இன்றைக்கி காங்கிரஸ் அற்புதமான ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, பார்த்தேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது ஆய்வில் இருக்கும்போது 2022 நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், முப்போகம் விளையிறது, ஏரி பாசனம், இந்த மாதிரி பல விஷயங்களை மீறி தான் இந்த முடிவை எடுத்தார்கள். சார் 2007 இந்த அறிவிப்பு வெளியாகுது. 2020 ஏடிஎம்கே பீரியடில் தான் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த சூஸ் பண்ணுறதே எவ்வளவு ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒப்புதல் கொடுக்கணும். அந்த ஒப்புதல் அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஒப்புதல் கொடுத்தாச்சு. மற்ற பல இடங்களையும் பசுமை சார், சுற்றுச்சூழல் அனுமதியெலாம் இது வரைக்கும் வாங்கலையா? வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அந்த இடம் சரியான இடம் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்களா சார்? வேற எங்கேயுமே இடம் நமக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி அந்த இடம் சரியான இடம்லாம் சொல்லல. அவங்க இடம் கேட்டாங்க, இந்த இடம் சரியான இடம்னு இவங்க தான் முடிவு பண்ணது. அது பரந்தூர், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்கலாம். பையூரா பக்கத்தில் பன்னூர் அருமையான இடம். இந்த மாதிரி நீர்நிலைகள், மலை பிரதேசங்கள், இந்த மாதிரிலாம் நீர் தேங்கிறது, இந்த பிரச்சனைலாம் இல்லாத. ஏன் வந்து பன்னூரை விட பரந்தூர் சூஸ் பண்ணாங்களா சார்? பன்னூரில் வந்து 1500 குடும்பங்கள் இருக்காங்க, பரந்தூரில் 1005 குடும்பங்கள் கிட்ட இருக்காங்க. அந்த ஒரு கிரிட்டீரியா அது மேட்டர் இல்லைல்ல. உங்களுக்கு விமானம் வந்து போகிறது மற்ற விஷயங்கள் தேவை. அதுதான் உங்களுக்கு அந்த ஓடுபாதை, மழை நீர் பாதிப்பு இல்லாதது, சுற்றுச்சூழல், இதெல்லாம். இங்கே சுற்றுச்சூழல் பாதிப்புலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏரி பாசனம் உள்ள இடத்த நீங்கள் கைப்பற்றணும்னா சுற்றுச்சூழல் அனுமதி தேவை. ஆமாம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவர்கள் எல்லாத்துக்கும் மேலே பரந்தூரில் முடிவு பண்ணியாச்சு. சுற்று எல்லா இடம்லாம் வாங்கி போட்டாச்சு. நாளைக்கு ஃபேக்ட்ரி வருதுன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர்னா அது சுற்றி ஃபேக்ட்ரி வரும்பொழுது அதுக்கு அந்த இடங்கள் விற்கப்படும் பொழுது அது ஒரு பெரிய வேல்யூவாக மாறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிங்களேன். அது மேலே விசாரணை நடத்தணுன்னே இவரெலாம் கேட்டிருக்காரு. யாரோ கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த இடத்த சுற்றி இடம் வாங்கினவங்க இந்த விஷயம் சம்மந்தமாலாம் விசாரணை நடத்தணும்னு. அது வந்தால் வரும், வராட்டி வராது, எனக்கு தெரியல. ஆனால் பரந்தூரில் குறிப்பிட்ட இடத்த கையகப்படுத்திட்டாங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் கையகப்படுத்தல. அந்த மக்கள் போராடி. இன்னைக்கு தங்கம்தான் அரசு பேசியிருக்காரு சார். கிட்டத்தட்ட ஒரு 90% இடத்த நான் வந்து கையகப்படுத்தி அதுக்கான பணத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. 90% கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடம். மீதி இடங்கள்லாம் பண்ணல. அந்த ஏகாபுரம் மக்கள்லாம் போராடி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தும்போது அந்த கையகப்படுத்தின இடத்த கூட இவர் ஒரு ஐடியா சொல்லியிருந்தார், அன்புமணி ராமதாஸ்.
அதை ஒரு தொழிற்பேட்டை மாதிரி ஏதாவது கூட நீங்கள் அமைக்கலாம் அப்படின்னு. அதனால் என்ன செய்ய போகிறாங்க அது இதுன்னு கேள்விக்கலாம், அதுக்கு அரசு எடுத்து சரியான முடிவு எடுக்கலாம். அந்த மாதிரி இடத்த பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது தொழிற்பேட்டையாக அமைக்கலாம். இது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பரந்தூர் நீங்கள் நீக்கினதை காங்கிரஸ் வர இருக்குது, முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் வர இருக்கிறார். அவங்களாம் சாதாரணமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ மாற்று இடம்ன்றதுல யாருக்கு மாற்று இடம் இது கருத்து உடனடியாக மாற்று இடம். இன்றைக்கி ரொம்ப உச்சத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. கொரியாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், வட கொரியாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், அது இதுன்னு. நீங்கள் உங்கள் காலத்தில் எத்தனை ஃபேக்ட்ரி ஆந்திராவுக்கு போச்சு, அப்போல்லாம் மற்றவர்களுக்கு சந்தேகம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பற்றி இன்றைக்கி கவலைப்படுறாரு. 10.5 லட்சம் கோடி ரூபா முதலீடு ஈர்ப்புன்னாரு. அது கையெழுத்தோடு நின்றுச்ச, ஏன் அந்த 10.5 லட்சம் கோடி ரூபா தொழில் முதலீடு இங்கே வரலை, அது ஏன் 1 லட்சம் கோடி ரூபாவை சுருங்கி போச்சு. அன்புமணி கிரீச்சன் கொடுத்தார்ல, 1 லட்சம் கோடிக்கும் கீழே தான் வேலை வாய்ப்புகள் வெறும் 39,000 தான். அதெல்லாம் என்ன காரணம், அதெல்லாம் தான் ஆராய்வாங்களா. வெள்ளை அறிக்கை கேட்டப்போ A4 ஷீட் கொடுத்தாங்க. அப்போது இன்றைக்கி என்ன தகவல் வருது, அந்த சைன் பண்ண பிறகு போட்ட நிபந்தனைகள் பல விஷயங்கள் ஒத்து வராதனால அவங்க ஆந்திரா அதுன்னு போயிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் அந்த முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்பட்டாரா, அன்றைய முதல்வர்? அதனால் இவர்கள் இன்றைக்கி நஷ்டம் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேட்லேயே ஆயிரக்கணக்கான கோடி ரூபா லாஸ்ன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் வரதான் போகுது பல விஷயங்கள். அதனால் இவர்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கம்முன்னு இருக்குது. ஆமாம், அவங்க காலத்தில் தான் வந்தாங்கன்றது. ஆமாம், அவங்க இடத்த பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன் திமுக இவ்வளோ பதறுகிறது? அதுதான் மேட்ரு. இவ்வளோ பதட்டம். உதயநிதி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, இந்த ஒரு டீமே வெளியில் வந்து வெளிநடப்பு, பெரிய பேட்டி. ஏன் இவ்வளோ பதறீங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதனால் இந்த விஷயங்கள் வந்து எடுத்த முடிவு கரெக்டு. அதனால் உடனடியாக மாற்று இடம் தேர்வு பண்ணி அந்த ஏர்போர்ட்டை கொண்டு போகணுன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஒரு 4 முக்கிய திமுக புள்ளிகள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க தாவேக அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் உண்மைதானா? ஆமாம், ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KN நேரு. இந்த 3 ஃபைல்னு சொன்னார்ல, அதில் 4 பேர் இவங்க தான். அது உறுதி தான். அதை அவர் ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு. ஆய்வு இல்லை, கிட்டத்தட்ட எல்லாம் இது பண்ணிச்சு. அவர் அன்றைக்கி சொன்னார், அதற்கான ப்ராசஸ் நடக்குது. இன்னொன்று, இப்போ மானிய கோரிக்கைன்றதுனால இந்த கவனத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. மானிய கோரிக்கை முடிந்த பிறகு இதற்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 4 முன்னாள் அமைச்சர்கள் மீது அவங்கள குறி வச்சு தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள குறி வச்சு இயங்குறாங்கன்றோட இவங்க எடுத்த ஃபைலில் ரொம்ப மேக்ஸிமம் மேஜராக இருக்கிறது இந்த 4 பேர் தான். டாஸ்மாக், மின்சாரம், ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது உள்ளாட்சித்துறை, ஒரு ஹைவேஸு அண்டு பொதுப்பணித்துறை தான். என்ன சார் பிளானில் இருக்காங்க? பிளான் என்ன பிளானு? உங்களுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தும், வழக்கு பதிவு செய்யும், ரைடு போவாங்க, கைது நடவடிக்கை போவாங்க. அவர்கள் இதோட காமெடி என்னென்னா, இன்றைக்கும் இவர்கள் இந்த பழைய அதிகாரிகளை வச்சுக்கிட்டு டிஎம்கேயில் இருக்க எல்லா அதிகாரியும் அப்படியே இருக்காங்க, எதுவுமே மாறலை. அதனால தான் பல தகவல்கள் அவங்களுக்கு போகுது. சேகர் பாபு சொல்கிறாரே சார், இன்றைக்கி நீங்கள் 106 அறிவிப்புகள் வெளியிட போகிறீங்கிறத வந்து அவர் பேச்சில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் சென்ஸ் பண்ணி குமரகுருபரன் யாருங்க? குமரகுருபரன் யார்? சேகர் பாபுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் தான் இதில் இருந்தார், கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார். அதுக்கு முன்னாடி இதில் தான் HRNCயில் இருந்தார். அப்போ அவங்களாம் யார், எப்படி கணக்கில் இருக்கும்? அப்போ எல்லா தகவலும் வந்துட்டு தான் இருக்கும். என்ன தான் இதாக இருந்தாலும் 5 வருஷம் அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. அதுக்கு முன்னாடியும் எல்லாருமே ஒரு லிங்கில் இருந்திருக்கும். அப்போ இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இன்னை வரைக்கும் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தாவேகா பல விஷயங்கள் அப்படி தான் உள்ளிக்காகிட்டே இருக்குது. 3 ஃபைல் என்ன இருக்குன்றது தகவலே அவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் மறுநாள் வந்து முடிஞ்சால் நடவடிக்கை எடுத்துப்பார், தொட்டுப்பார்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் நாங்கள் வந்து ஆடிட்டிங் பண்ணியிருக்கோம், சிஏஜிலாம் போயிருக்கு, நீ என்ன புதுசாக பண்ண போகிற, இவ்வளோ இன்டீரியராக பேசுகிற அளவுக்கு எப்படி வருது? சிஎம் டேபிள் இருக்கிற ஃபைலை கூட சென்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா தகவலும் அவங்களுக்கு போகுது. இதெல்லாம் அன்னைக்கு கலைஞர் ஆட்சியிலே நடந்தது. எம்ஜிஆர் வந்த பிறகு தலைமைச் செயலகத்தில் என்ன ஒரு திட்டம் எம்ஜிஆர் யோசிக்கிறா அதெல்லாம் இங்கே வந்துடும் கலைஞருக்கு. அதில் தான் ரொம்ப கண்ணில் வரல விட்டு ஆட்டினார். அதில் தான் எம்ஜிஆர் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபைலில் இல்லாத இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் தான் ஜெயலலிதா எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த ஃபைலை எப்படி பார்க்குறது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் அங்கே அமிச்சு அவங்க பார்த்துட்டு என்னென்ன கரெக்ஷன், என்ன ஆங்கிலத்தில் விளையாடுவாங்க, என்னென்ன மேட்டர், யாரையும் நம்பல எம்ஜிஆர். அதற்கு பிறகு நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான திட்டங்கள் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு ஜெயலலிதா முடிவெடுத்துட்ட நேரத்தில் அந்த தகவல் லீக் அவுட் ஆகி
அது உடனே அவர் அறிவிக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கணுன்றது மேட்டர் இல்லை. நாம ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறோம். வந்து ஏதாவது பண்ணி இவங்க நம்மளால தான் நடந்துச்சுன்னு காமிக்கணும். அந்த இதில் விளம்பரம் தேடணுன்றது தான். அன்றைக்கி இந்த வேலையை பண்ணோன்னா கலைஞர் ஜெயலலிதாவுக்கு கடுமையான கோவம். அதுக்கப்புறம் தான் இந்த 500 கடைகள் மூடுறது அதெல்லாம். ஓகே. யாருன்னு செக் பண்ணால் அண்ணன் தான் மாட்டுறாரு. அப்போது அந்த எப்படி இந்த தகவல் வெளியே போச்சுன்னு ஜெயலலிதா உளவுத்துறை எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு அமைச்சர் மூலிமா தான் போயிருக்கணும்னா கட்டம் கட்டி அப்புறம் அவரை வெளியே அனுப்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் திமுக வந்து ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. யாரை எங்கே பிடிப்பாங்கன்னு கூட தெரியாது. இப்போ தாவேக்காலே 4 அமைச்சரை கையில் வச்சுருப்பாங்க, 4 இவங்கள எம்எல்ஏக்களை. இப்போ கூட்டணி இருக்குது, எல்லாம் ஸ்லீப்பர் செல் தானே பாதி. இந்த சிபிஎம் சிபிஐலாம் என்ன சிரிக்கிறீங்க? கேளுங்க. என்னங்க நீங்கள் வாட்டில் 19 ஸ்லீப்பர் செல்லுன்றீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், கேளுங்க சார். இன்னைக்கு இந்த கட்சிக்கு அவங்க ஆதரவாக தான் சார் இருக்காங்க. அவங்க தயவுல தான் சார் ஏதாவது கேளுங்க. கேட்டால் தானே நம்ம அவங்கள போய் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் செல்னு சொல்றீங்களே, நியாயமா சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மு வீரபாண்டியன் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார், ஞாபகம் இருக்குதா? இப்போ லேட்டஸ்ட்டாக டெண்டர்லாம் முறைகேடு இல்லாமல் சரியாக இருக்க வேண்டும் சொன்னாரா? ஆமாம். முட்டரசன் நேற்று ஒரு இடத்துல பேசியிருக்காரு, பார்த்தீங்களா? 1 பைசான்னு ஜோய் ஆல்காஸ் கொடுக்குது, 1 பைசாக்கு 13 கிராம் தங்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? 1 கிராம். இதுக்கு பின்னாடி மோசடி இருக்குது, 13,000 ரூபா அந்த தங்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? இது பின்னாடி மோசடி இருக்குன்னா பேசினார், ஞாபகம் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி எங்கள் தயவில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அவர் பேசுகிறாரு. இவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் பின்னாடி பேக் டு தி பாஸ்ட் அப்படின்னு டைம் மெஷினை பின்னாடி ஓட்டணும் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு வருது, இந்த பிரச்சனை. ஆமாம், திமுக ஆட்சியிலே பேசப்பட்டது. ஆமாம், இவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கல. அப்போ இந்த வீரபாண்டியனோ முத்தரசனோ முறைகேடு இல்லாத டெண்டர் வேண்டும், சரியாக இருக்கணும் இந்த அரசு அப்படின்னு ஏதாவது பொது வெளியில் பேசியிருக்காங்க? இல்லை. பல பிரச்சனைகள் வந்த பொழுது எங்கள் தயவில் தான் இந்த ஆட்சி இருக்குது, நாங்கள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா முடிவு பண்ணுங்க அப்படின்னு இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இதில் எதுலையாவது சிபிஎம் ஏதாவது கொடுத்தது? இல்லை, பேசல. 1000 கோடி ரூபாய் அப்படின்றாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு. இந்த பட்ஜெட்டே 700 கோடி தான் அந்த 1 கிராம் தங்கம் கொடுக்கறது. ஆனால் இதுக்கு இவ்வளோ பேசுகிற ஆட்கள் அன்றைக்கி ஏன் பேசலை? தெரியுதா இவர்கள் ஸ்லீப்பர் செல்லுன்னு? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மேலே இருக்கிறவங்க சொல்லி சேர சொல்லிட்டாங்க, ஆனால் இவர்கள் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலை. வெறும் விட்டேத்தியாக வந்து அதுதான் ஆக்சுவலாக கரெக்டு. ஆனால் அவர்களுக்கு கோபம் வருது. அதுலேயும் முத்தரசன் திமுகவில் இருக்காரா இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். குறைந்தபட்சம் கூட்டணி கட்சி அது என்ன எப்படிங்கன்னு கூட அந்த இதில் செல்லமுத்துவா உள்ள எம்எல்ஏ இருக்காரு, அவரை கேட்டால் கூட சொல்லுவார், என்ன செல்லமுத்து இது எப்படிங்க இந்த டெண்டருன்னு கேட்டால், இல்லை ஒரிஜினல் கேட்டால் சொல்ல போகிறாங்க. இல்லைன்னு துறை அமைச்சர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி அது எப்படிங்க அது இந்த 1 பைசா எனக்கு ஒன்றும் புரியலங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமாம், காஸ்ட் சார்ஜ் தான் அவங்க 1 பைசான்னு வச்சுருக்காங்க. லைட் சார்ஜ், அந்த ஹால்மார்க் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து அது ஒரு மேட்டரே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் லாபத்தில் நஷ்டம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தோம், எங்கள் ஜாய் ஆலுகாஸுடைய அந்த இது வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரும். வருங்காலத்தில் இதை வச்சு நாங்கள் வேறு ஏதாவது கூட கேட்டு வாங்கிக்கலாம், ஒரு சாஃப்ட் பார்வை இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. இதே திட்டத்தை மறுபடியும் தொடர்றதுக்கும் கொண்டு போகலாம், வாய்ப்பு இருக்காங்க. இப்போ தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு கொண்டு போகலாம். அவர்கள் அதை யோசித்து வியாபார டெக்னிக் கொண்டு போகலாம். அதை கவர்மெண்ட்டும் 0 காஸ்ட்டுன்னா அவங்களுக்கு லாபம் தானே? லாபம் தான். இதை வந்து ஊழல் இல்லாமல் செய்யுங்கள்னு இவங்க புத்தி சொல்கிறதும், இதில் முறைகேடு இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் பேசுகிறதும், இதெல்லாம் எப்படி தெரியுதா? இவர்கள் இதுதான் பிரச்சனை. திமுக பாசம் போல் உங்களுக்கு. ஆமாம், அந்த பாசம் இன்னும் விட்டு போகல இவங்களுக்கு. இப்போ வரைக்கும் பரந்தூரில் 2 பேரும் அறிக்கை விட்டாங்களா? சிபிஎம் சிபிஐ ஏன் அன்புமணி உடனே அறிக்கை விடுறாரு, காங்கிரஸ் எந்த காலையும் அறிக்கை விட்டு பார்த்துக்கிறீங்களா? உடனே அறிக்கை விட்டுருக்காங்க. அதுவும் விரிவான அற்புதமான அறிக்கை. அதுக்கு மேலே பிரவீன் சக்கரவர்த்தி வேறு காரணங்கள் போடுறாரு, அதை ரீட்வீட் பண்ணி அவர் கோட் ட்வீட் போடுறாரு. ஓகே. ஆனால் சிபிஐ ஒன்று வரைக்கும் வாய் திறக்கல, ஏதாவது வாட்ஸ்அப்பில் தகவல் வருமானு பார்த்துனுக்குறாங்க. சார், திமுகவில் சமீபத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு பெண் அமைச்சரை உடையை யாரோ ஒரு அம்மா போகிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணிலாம் போட்டு கனிமொழி கண்டிச்சிருக்காங்க. ஆமாம், கண்டிச்சிருக்கு. ஒரு பெண் அமைச்சரை உடையை கொண்டு வச்சு இது அது திமுகவிலேயே தாங்க முடியல, இவர்கள் வளர்த்து விட்டது தான். ஆனால் எங்கேயாவது சிக்கல் வந்துடுமோன்ற பயத்தில் டிஆர்பி ராஜா முந்திக்கிட்டு ஒரு ட்வீட் பண்ணுறாரு, இதெல்லாம் நமக்கு ஏற்புடையது இல்லைன்னு. கீழேயே இதெல்லாம் எப்படி நீங்களா சொல்கிறீங்கன்ற மாதிரி போகுது. கனிமொழி கண்டிச்சிருக்காங்க. இதை
வேறு சில விஷயங்களுக்கு இடதுசாரிகள் மற்றவர்கள் கண்டிப்பாங்க. இந்த விஷயத்துக்கு என் வாயை திறக்கல. கூட்டணி கட்சி தானே. சரி அதெல்லாம் விடுங்க. மார்க்சியம் என்ன சொல்லுது? இன்றைக்கி சட்டமன்றத்திலேயே நேற்று துரை சந்திரசேகரன் பேசுனதுக்கு ஒரு கவனம் இது மாதிரி கொண்டு வர்றாங்க. அந்த பால்வளத்துறை அமைச்சர். அவங்க பால் கூட இது வரைக்கும் எந்திரிச்சதில்லை. இன்றைக்கி தான் எந்திக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்த நான் யோசித்து நான் முடிவெடுக்கிறேன்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. சொல்ல முடியாது, உரிமை மீறல் பிரச்சனை கூட வரலாம். ஏன்னா வெளியில வந்து முதல்வர் வந்து தரக்குறைவா பேசியிருக்காரு. அது போல ஒரு சைகை அப்புறம் பெண் அமைச்சரையும் பேசினது, இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும். இது இவர்களுக்கு தெரியல. நம்ம இப்படி பண்றது ஜனங்க முகசுளிப்போட பார்க்குறாங்கன்றது இன்னை வரைக்கும் இவங்களுக்கு புரியல. ஏன்னா இவர்கள் இப்படியே வளர்ந்தவங்க. அதனால தான் இது இன்னைக்கு முதல் இது கனிமொழிட்டு இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல கூட இடதுசாரிகளுக்கு வாய் திறக்க முடியலன்னா அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்துங்கன்றது சொல்ல வரும். ஓகே சார். அதே போல் திமுகவில் கடந்த சனிக்கிழமை செயற்குழு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. நிர்வாக ரீதியாக சில பல மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. 3 முறைக்கு மேல் ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருக்க முடியாது. எல்லா பகுதி கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்குமே ஒரு ஏஜ் லிமிட்டை வந்து ஒரு இதாக வச்சுருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்றதை விட என்ன தப்புன்றது இன்ன வரைக்கும் உணரல. அதான் பிரச்சனை. தப்பு எங்கே நடந்தது? தப்பு மேலே இருந்தால் நடந்தது, கீழே இருந்து இல்லை. கீழே இருக்கிறவங்க அப்பல் கட்டுற தொண்டர்கள், அவர்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ செய்ய தயாராக இருக்கிறவங்க செஞ்சாங்க. இதில் என்ன கொடுமைன்னா 5 ஆண்டுகளில் வட்ட செயலாளர் யாருமே தனியாக இயங்கவே விடலை. அவங்கள பெண்ணு ஐபேக்கு இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்யணும். நான் பேசின பல வட்ட செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறோமா கட்சியில் வேலை செய்கிறோமான்னு தெரில சார். முன்னெல்லாம் நான் வாட்டில் எங்கள் வேலைக்கு போவோம், அவங்களாம் அடிமட்டத்தில் இருக்காங்க. ஈவினிங் ஆனால் அந்த லோக்கலில் என்ன பிரச்சனை, கட்சி இது மன்றத்தில் வந்து உட்காடுறது, மக்கள்கிட்ட ஏதாவது உரையாடுறது, ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனு எழுதி கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த ஒர்க்கை பண்ணு, இங்கே வீடு வீடாக போ, இது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடு, லேப்டாப் வச்சுக்கோ, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு லேப்டாப் தெரியாது சார். அப்போ நான் அதுக்கு ஒரு பையனை வேலைக்கு வச்சுக்கின்னு அவனை லேப்டாப் ஆப்ரேட் பண்ணி இவங்களுக்கு இந்த வேலைலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. டார்கெட் இதெல்லாம் எப்படி சார்? ரெண்டாவது, எங்களுக்கு வருமானன்றதே கிடையாது. ஆனால் ஒரு வட்ட செயலாளராக நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு சுக துக்க விஷயங்களில் நாங்கள் தான் செலவழிப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம், நம்ம வட்டத்துலேருந்து கூப்பிட்டு போகிறோம், ஒரு அமைச்சரை பார்த்து, சாதாரண வேலை தான். எங்களை உள்ளே சேர்க்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. மாவட்டத்திட்ட போனால் மாவட்டம் மதிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி சார் கட்சி வளரும்? எப்படி சார் நாங்கள் வளர்க்க முடியும்? திடீர்னு ஒரு கூட்டம் போடுன்றாங்க. சால்வையே 10,000 15,000 ஆகுது சார். நாங்கள் எங்கே சார் காசுக்கு போவோம்? அதில் அவங்க இன்னொன்று சொன்னது, சார் நடுவில் செந்தில் பாலாஜி ஏதோ கொடுத்தாரு சார் 1 லட்சம் அப்படின்னு. ஆனால் அதுக்கும் 3 லட்சத்துக்கு செலவு வச்சுட்டாங்க சார். நடுவில் கொடுத்தாரு தெரியுமா, செந்தில் பாலாஜி கொடுத்தாருன்னு பேச்சு வந்தது தெரியுமா, அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே சார். அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. அவராவது பரவாயில்ல சார் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு சின்ன சின்ன டெண்டரு, ஒரு பெரிய டெண்டரில் இவருக்கு சின்ன ஒரு பார்ட்டு, இப்படி தான் ஏதோ பொழைச்சிக்குவாங்க. சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுக்குறது, ஸ்டேஷனுக்கு போகிறது, ஒரு பஞ்சாயத்து இது பண்ணிட்டு அதில் கொஞ்சம் வாங்கி அந்த இதுக்கு ரைட்டர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் கொடுத்துட்டு இவர் கொஞ்சம், இப்படி தான் கட்சிக்காரங்க முன்ன வேலை செய்வாங்க. அப்புறம் மேலிடத்துலேருந்து பொதுக்கூட்டம்னா அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க அதை வச்சு கொஞ்சம் வசூல் பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் செலவுகள், இப்படி தான் ஓடும். இது எல்லாமே ஸ்டாஃப். பொதுக்கூட்டம்னா அப்படி ஒரு பெரிய செலவு. அதை மேலிடம் பார்த்தாலும் செலவு பல விஷயங்களே இவங்க தலையில் போடுறது. அப்புறம் இந்த லோக்கலில் எல்லா செலவுகள் மற்ற விஷயங்களுக்கான இதுவே கிடையாது. இதெல்லாம் பண்ண நொந்து நூலாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த பற்று கட்சிக்காரங்க வேலை செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஃபேமிலி தான் வரும். குடும்ப அரசியலை தாண்டி இந்த ஆதிக்க அரசியல்ன்றது நீங்கள் யாருமே முதல்வர்கிட்ட போக முடியாது, நெருங்க முடியாது. அதிகாரிகளான ஆட்சி, காவல்துறையுடைய மோசமான செயல்பாடுகள், இது எல்லாம் மக்களுக்கு கடுமையான கோபம். இதை தாண்டி வந்தால் அதிகார மையங்கள், மாப்பிள்ளை மகன் மற்ற அதிகார மையங்கள், அதை தாண்டி வந்தால் அமைச்சர்கள், அமைச்சருடைய பசங்க, வாரிசுகள், இவர்களுக்கு தான் கட்சிக்குள்ள மரியாதை. கீழேருந்து ஒருத்தன் மேலேயே போக முடியாது. வட்டத்துலேருந்து பகுதியிலேருந்து மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஏன்னா மாவட்டம்னா மாவட்ட சில அமைச்சராக இருப்பார், அவர் புள்ள அடுத்து வருவான், எம்எல்ஏவாக அவன் தான் நிற்பான். இன்னொன்று, வட்டத்துலேருந்து எல்லாரும் போய் ஒரு மாவட்ட செயலாளர் மேலே குறை சொன்னாலும் கண்டுக்கல. என்ன காரணம்? மாவட்ட செயலாளர் பெண்ணியும் ஐபாக்கையும் கரெக்ட் பண்ணிட்டார்.
இப்படித்தான் வேட்பாளர்கள் தேர்வும் நடந்தது. நீங்கள் கீழ்மட்ட இதை கலைஞர் கேட்பார், கிரவுண்ட் ரியாலிட்டி எடுப்பார், கட்சிக்காரங்கிட்ட பேசுவார், அதை வச்சு கலைஞர் ஒரு முடிவு எடுப்பார், டீம் போடுவார், அப்புறம் ஒவ்வொருத்தரும் கோட்டா கொடுப்பார். இப்போ கனிமொழினா அவன் கோட்டா, தமிழரசு உட்பட கோட்டா இருக்கும். இந்த தடவை எல்லாம் கட்டு, எல்லாமே பெண்ணும் வைப்பாங்க, எல்லாமே இவர்கள் தான். அப்போ அவர்களை யார் சரி கட்டணும்னு மேலே இருந்து பெண்ணு வரும், வந்தால் அப்படி பயப்படுவாங்க, அவங்க ரிப்போர்ட் போட்டுருவாங்க. அவங்களை நல்லா கவனிச்சு அனுப்பிச்சா நல்ல ரிப்போர்ட்டு போகும். அப்புறம் எங்கே உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி வரும்? சுற்றி இந்த காக்கா கூட்டம், யார் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள், அப்படி இப்படின்னு இவர்களே ஒரு கதை எழுதி அதை இவர்களே நம்புறது. 2011 2016 தேர்தலுக்கு பிறகு கூட ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பாடம் கற்றுக்கல. சுத்திக்கிற கூட்டம் சொல்கிறதே நம்புறது. உளவுத்துறை அது ஒரு டீமு, சிண்டிகேட்டு, அவர்கள் கொடுக்குறது தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டு. அதையும் இவர் ரீசெக் பண்ணல, கிராஸ் செக் பண்ணல. நீங்கள் அந்த நிபின் அந்த கார் குண்டு வெடிப்பு நடந்தது அப்போல்லாம் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி பண்ணியிருக்கணும். கோயம்புத்தூர் சம்பவம், அதுவும் ஆட்சிக்கு வந்த புதுசு கலாச்சாரம், நம்ம பல விஷயம் சொல்லலாம். எதுலேயுமே இவர் இது பண்ணல. உளவுத்துறை அதிகாரி வெளியில் வட்ட வெளியில் இவர் கூட சுற்றி இருந்தார். இது நம்ம எந்த ஆட்சியிலும் நம்ம பார்த்தது இல்லை. உளவுத்துறை அதிகாரி யாருன்னே தெரியாது. ஆமாம், ஒரு அதிகாரி ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்போ அவர் ஃபோட்டோ காமிச்சா கூட யாருக்கும் தெரியாது. அவர் ஃபோட்டோ எப்போ வந்ததுன்னா ஒரே ஒரு தடவை சிசிபி அடிஷ்னலில் இருந்தார் சென்னையில், அப்போ அவர் ஃபோட்டோ சில இதில் வந்தது. மற்றபடி பக்கத்தில் இருக்கணும் கூட அவர் யாரும் தெரியாது. அவர் தான் இலங்கையில் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடக்கும் போது முன்னாடியே சொன்னார், அவங்களுக்கே சொன்னார். ஆமாம், அப்படிப்பட்ட அதிகாரி இன்றைக்கும் அவர் பணி ஓய்வுக்கு பிறகு நிம்மதியாக இருக்கார். இப்படி இருந்த அதிகாரிகளை கண்ட தமிழகம். ஆமாம், இன்னும் பல பேர். இப்போ அலெக்சாண்டர் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சார். இந்த சத்தியமூர்த்தி, இன்னும் சில பேர் அதிகாரிகளும் உங்களுக்கு வெளியே தெரியாது. ராமானுஜம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது, பெருசாக தெரியாது. அவரெல்லாம் ரொம்ப அற்புதமான இதில் பார்த்த ஆட்கள். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் தப்பு பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு கூட்டணி பல விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ பலிகடாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கிளை செயலாளர் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் 45 வயசு. ஆமாம், ஏங்க ஒருத்தன் சும்மா ஒரு லெவல் வரதுக்கு 50 வயசு மேலே ஆகிடும். கட்சியில் 50 வயதை கடந்த 45 வயதை கடந்த மேக்சிமம் வட்ட செயலாளர் சென்னையில் இருக்காங்க. இப்போ அவங்க நிலைமை என்ன? அது 2 தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது. மாவட்ட செயலாளர் மட்டும் விதிகளை தளர்த்துவாங்களாம். 70 வயசு வச்சுக்குவாங்களாம், 3 தடவை வச்சுக்கலாமா. ஏன்னா அமைச்சர்களில் பாதி பேர் அதில் இருக்காங்க, அவங்களையும் திருப்திப்படுத்தணும். அப்போது இந்த நடவடிக்கையும் மேலே இருக்கிற மாநில நிர்வாகிகள்கிட்டே போல யாருக்குமே பொறுப்பு இல்லையா? நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் அப்படி இந்த லிஸ்ட் மாநில நிர்வாகிகள் யாருக்குமே பொறுப்பு இல்லையா? யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? ஊரே சொல்லிச்சு. உங்கள் இதில் பரந்தாமனே வெட்ட வெளியில் போட்டார், சேகர் பாபு தான் காரணம்னு. பரந்தாமனுக்கே சீட்டு கிடைக்கல எக்மோரில். கிடைச்சிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் அவர் இதாக இருப்பார். அப்போ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டது ஊருக்கே தெரியும். என்ன நடவடிக்கை வந்துச்சு? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் இந்த கட்சி இப்போவும் பாடம் கற்றுக்கல. கொளத்தூர் பற்றி இன்றைக்கி கோர்ட்டில் கேஸுக்கு போயிருக்காங்க. எங்கேயாவது நிற்குமா அது? வெற்றியை செல்லாத அறிவிங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படிங்க? நீங்கள் பாருங்கள், தேர்தல் ஆணைய நடைமுறையில் 3 தடவை செக் பண்ணுவாங்க. தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தடவை, தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சோறு சமைக்கும் போது லைட்டாக எடுத்து அப்படியே கிளறிட்டு ஒரு கரண்டியில் எடுத்து 2 சோறை நசுக்கி பார்ப்போம், வெந்திருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் கலக்கி விட்ருவோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து பார்ப்போம், நசிஞ்சிருக்குது. ரைட்டு. குக்கர்னால் விசில், குக்கர் சாப்பாடு சரி இருக்காது. இந்த நசிஞ்சு பார்க்குறது எதுக்கு? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஏன் இந்த ஒரு சோறுலேயே ஒரு பானை சோறு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் தான். இது சயின்ஸு. அப்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம், ஒரு கிராஜுவலாக ஒரு ரேண்டமாக ஒரு கொஞ்சம் தொகுதியை எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியிலையும் ஒரு 300 வாக்குச்சாவடி ஒரு தொகுதிக்கு சராசரி இருக்கும், 250-300 இருக்கும். அதில் ஒரு 10 எடுத்துக்கிட்டு அதை அதில் இருக்க மெஷினு மற்றது சேர்த்து செய்வாங்க. இது தேர்தல் நடைமுறை. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தடவை மிஷின் செக் பண்ணுறது, தேர்தல் நெருக்கத்தில் ஒரு வாக்குப்பதிவு நடத்தி பார்த்து செக் பண்ணுறது, தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அறிவிப்புகள்லாம் வந்த பிறகு ஒரு 2-3 மாதம் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளை செலக்ட் பண்ணி அங்கே குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் நீங்கள் யாராவது எனக்கு என் என்னுடைய தொகுதியை செக் பண்ணணுன்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா அதை பண்ணோம். அதில் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் ஸ்டேஷன்லாம் கிடையாது, என்னவோ பண்ணுவாங்க.
இதில் இவர்கள் வாலண்டரியாக போய் கொளத்தூரை கேட்டு வாங்கிட்டாங்க. கொளத்தூரில் செக் பண்ண சொல்லி கேட்டாங்க. கொளத்தூரில் ஒரு குறிப்பிட்ட வார்டில் வாக்குச்சாவடியில் ஒரு குறிப்பிட்ட 10 பதினைந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் வாக்கு எண்ணிக்கையுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே பின்தங்கியே தான் இருந்தார். ஆமாம், இப்படி முன்னாடி வந்து பின்னாடி இப்போ உதயநிதிலாம் பின்தங்கிட்டு முன்னாடி முன்னாடி வந்தார். ஆமாம், சேகர் பாபு பின்தங்கிட்டு முன்னாடி ஜெயிச்சாங்க. ஆமாம், பல பேர் தோத்துட்டாங்கன்னு நினச்சா அப்புறம் முன்னாடி ஜெயிச்சாங்க. இவர் பின்தங்கியே இருந்தார். கடைசி வரைக்கும் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டார். ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களித்த பிறகு அந்த எந்திரங்கள் சீல் செய்யப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட பாதுகாக்கும் ஸ்ட்ராங் ரூம் கொண்டு போவாங்க. ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு போய் வச்சிருவாங்க பாதுகாப்பாக. அதுவும் போலீஸ் சிசிடிவி எல்லாமே கண்காணிப்போட தான். ஒரு இது கூட கிடையாது. அது ஒன்று, ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளரும் ஏஜென்ட்டுங்க 2 ஏஜென்ட்டு 3 ஏஜென்ட்டு ஷிஃப்ட் முறையில் போட்டு பாதுகாப்பு இருக்கலாம். எல்லா கட்சியுமே ஆமாம், சுயேட்சை வேட்பாளர் உட்பட இப்படிலாம் பாதுகாத்தது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி எடுத்து ஒவ்வொரு வாக்கு எந்திரத்தையும் சீலை காமிச்சு அதுக்கப்புறம் தான் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் உடச்சி ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சீல் இருக்கும், அதை காமிச்சு அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதில் ஒவ்வொரு கவுண்டிங்கை எடுத்து சொல்லி இப்படி தான் நடக்கும். அதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க, சப் ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு கட்சியும் பெரிய கட்சியும் சுயேட்சைகளாக சில பேரை நிற்க வச்சு அவங்க மூலம் அவங்க கட்சிக்காரங்க அந்த ஏஜென்ட்டா அவங்க கட்சிக்காரன் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் 10 ஏஜென்ட் நிற்பாங்க. ஆமாம், ஒருத்தர் தான் திமுக இருப்பார், மீதி 9 பேர் சுயேட்சை. சுயேட்சை. ஏன்னா அந்த இடத்துல சண்டை போகிறதுக்கோ அதாவது என்னது எனக்கு இது இல்லை சரியில்லை மறுபடியும் என்னங்க மறுபடியும் அதான் பண்ணுறதுக்கு டம்மி வேட்பாளர்கள் போட்டு அவங்க மூலமாக இது பண்ணிப்பாங்க. இவ்வளவுக்கு பிறகும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. அதற்கு பிறகு அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல சேகரிச்சுட்டு வெறும் எந்திரங்களை மறுபடியும் சீல் பண்ணுவாங்க. இப்படி எடுத்ததில் இந்த சீலு சரியாக வைக்கலன்னா இதற்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தெரியுதா? இந்த கேள்வியை யாருமே கேட்கல, பத்திரிகையாளர்களும் சரி. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அவர் போயிருக்கார். நீங்கள் எங்கே பிரச்சனை ஆயிருக்கணும்? அப்படி ஆயிருந்தா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு பிரச்சனை ஆயிருக்கணும். வாக்கு எண்ணிக்கைலாம் ஒன்றும் ஆகலையே, எல்லாம் எண்ணி முடித்து டிக்ளேர் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்டிஃபிகேட் அவர் வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு சும்மா ஒரு செக் பண்ணுறதுல வந்து சீல் வைக்கலைன்னா அதான் எல்லாம் எண்ணி முடிச்சு வெறும் எந்திரத்துக்கு தானே சீல் வச்சுருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அதனால் இது நிற்காது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி முத்துரை சார். நன்றி.